இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்கள்ல, இந்த மாதத்துல நம்ம தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட தலைப்பு யார் பாக்கியவான் அப்படின்றத குறித்து நம்ம தியானிக்க போறோம். இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில மிகுந்த ஆசீர்வாதம் உள்ளவர்கள், ஐஸ்வர்யவான்கள், இந்த உலகத்துல அநேக செல்வமான காரியங்களை உடையவங்க, அநேக பணம் உடையவங்க, நல்ல பதவியில இருக்கவங்க, நல்ல அதிகாரத்துல இருக்கவங்க, இவங்கெல்லாம் பாக்கியவான் அப்படின்றத நம்ம சொல்லுகிறவர்களா காணப்படுவோம். ஆனா ஆண்டவர் யார பாக்கியவான் அப்படின்னு சொல்றாரு அப்படின்றத குறித்து தான் நம்ம தியானிக்க போறோம். எபிரேய பதத்துல ஆசேர் அப்படின்ற வார்த்தை இதற்கு கொடுக்கப்படுகிறது. இதற்கு சந்தோஷம், ஆசீர்வாதம் அப்படின்ற ரெண்டு அர்த்தம் கொடுக்கப்படுகிறது. ஆசீர்வாதம் ஆண்டவருடைய ஆசீர்வாதமாகவும், அது நம்மை சந்தோஷப்படுத்துகிறதாகவும் கவலையற்றதாகவும் இருக்கிற ஆசீர்வாதத்துக்கு தான் பாக்கியவான் அப்படின்ற பதம் கொடுக்கப்படுகிறது. கிரேக்க பாஷையில மக்காரியோஸ் அப்படின்ற பதம் பயன்படுத்தப்படுகிறது. இதற்கும் ஆசீர்வாதம், சந்தோஷம் அப்படின்ற அர்த்தங்களை கொண்டதாக இந்த பாக்கியவான் அப்படின்ற வார்த்தையை இந்த வேதாகமத்துல நம்ம கற்றுக்கொள்ளலாம். அப்போ ஆசீர்வாதம், ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமும் சமாதானமும் சந்தோஷமான ஆசீர்வாதமாய் காணப்படும் போது அது நமக்கு ஆசீர்வாதமாகவும் நம்மை பாக்கியவான்களாகவும் மாற்றுகிறது அப்படின்றத நம்ம தியானிக்க போறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன மலை பிரசங்கத்துல ஆண்டவர் சொல்றாரு, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆவியில் எளிமை அப்படின்னா, எளிமை அப்படின்னாலே நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், ரொம்ப கீழ்த்தரமானது, எளியவர்கள், ஏழைகள் அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம். உலக பிரகாரமான காரியங்கள் அப்படி நினைக்கலாம். ஆனா ஆவியில் எளிமை அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, நம்முடைய மனதளவுல நம்ம எப்படி எளிமை உள்ளவர்களாக நம்ம காணப்படுகிறோம், பெருமை உள்ளவர்களாக நம்ம காணப்படுகிறோமா, இல்ல ஆண்டவருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்துகிறவர்களாக காணப்படுகிறோமா? அநேக நேரங்களில நம்முடைய அதிகாரங்களை குறித்தோ, நம்முடைய பண பலத்தை குறித்தோ நம்ம அதிகமா பெருமைப்படுகிறவர்களாக காணப்படும். நான் நன்றாக ஜெபிப்பேன், நான் நன்றாக வேதத்தை வாசிப்பேன், நான் நிறைய காரியங்களை ஆண்டவருக்காக செய்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம பெருமை உள்ளவர்களாக அநேக நேரங்களில காணப்படுகிறவர்களாக நம்ம இருக்கிறோம். 1 பேதுரு 5:5 நம்ம பார்க்கிறோம், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ பெருமையான காரியம், ஆவிக்குரிய வாழ்க்கையில பெருமையான காரியம் நம்முடைய காணப்படுமானால், நம்முடைய ஆவியில, நம்முடைய ஆத்துமாவில நமக்கு பெருமை காணப்படும் ஆனால் நம்ம பாக்கியவான்கள் லிஸ்ட்ல இருக்க முடியாது. ஆவியில் எளிமை உள்ளவர்களா இருந்தால் மாத்திரமே நம்ம பாக்கியவான்கள் அப்படின்னு நம்ம அழைக்கப்படுவோம் அப்படின்னு இந்த வசனத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 8-14 வரை நம்ம ஒரு சம்பவத்தை, நம்ம ஒரு ஊமையை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன ஊமையை நம்ம பார்க்கலாம். அதுல பரிசேயன், ஆயக்காரனை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பரிசேயன் என்ன செய்யறாரு, சுய நீதியை ஆண்டவருடைய சமூகத்துல போய் சொல்றாரு. நான் இவங்கள மாதிரி இல்ல, அநியாயக்காரர், பரியாசக்காரர் மாதிரி நான் இல்லை, இந்த ஆயக்காரனை மாதிரி இல்லை, நான் வாரத்துல 2 நாள் உபவாசிக்கிறேன், என்னுடைய சம்பாத்தியத்துல நான் தசமா பாகம் கொடுக்கிறேன், நான் ஆண்டவருக்காக நிறைய காரியங்களை செய்கிறேன், எல்லாவற்றையும் நான் என்ன செய்கிறேன், கை கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பெருமையை ஆண்டவருக்கு முன்பதாக ஜெபிக்கிறான், வேண்டுதல் வைக்கிறான். ஆனா ஆண்டவர் பாருங்க, அந்த பெருமையுள்ள ஜெபத்தை ஆண்டவர் கேட்கல, அவன் நீதிமானாக்கப்படல அப்படின்றத நம்ம அந்த வசனத்துல இருந்து பார்த்து கொள்ளலாம். ஆயக்காரன் தூரத்துல நிற்கிறாரு. அவருடைய பாவங்களை நிமித்தமாக அவன் துக்கப்பட்டு அவன் தூரத்துல நின்று அவன் வானத்துக்கு நேராக தன் கண்களை கூட ஏறெடுக்க துணியாமல், நான் பாவி அப்படின்ற ஒரு தாழ்மையான இருதயத்தோடு, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் அப்படின்னு ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுக்கிறான். ஆண்டவர் நொறுங்குண்ட இருதயத்தை நோக்கி பார்க்கிற தேவனா இருக்கிறாரு. ஒருவேளை நம்ம நீண்ட ஜெபம் பண்றோம், நம்முடைய பெருமைக்காக நிறைய காரியங்களை நம்ம செய்யறோம் அப்படின்னா ஆண்டவர் அதுல பிரியப்படுகிற தேவனா இல்ல. ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் உள்ள தாழ்மை, நம்முடைய ஆவியில் உள்ள தாழ்மையை ஆண்டவர் பார்க்கிறாரு. தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். இந்த நாள்ல நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் பெருமை உள்ளவளா காணப்படுகிறேனா, பெருமை உள்ளவனாய் காணப்படுகிறேனா, நான் ஒழுங்கா
நான் ஆலயத்துக்கு போகிறேன், நான் ஆலயத்துல எல்லா காரியங்களையும் செய்கிறேன், இந்தந்த காரியங்கள் ஆண்டவருக்கு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பெருமைப்படுகிறவர்களாய் நம்ம காணப்படுவோமானால் இந்த நாள்ல ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம அறிக்கையிட்டு நம்ம ஜெபிக்க வேண்டும். இந்த வசனம் சொல்லுகிறது பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. யாருடையது பரலோக ராஜ்யம்? ஆவியில் எளிமை உள்ளவர்களுக்கு தான் இந்த பரலோக ராஜ்யத்தை ஆண்டவர் தருகிறாரு. இந்த உலக வாழ்க்கைக்காக மாத்திரம் நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களா நம்ம காணப்படுவோம் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்துல நம்ம செய்கிற காரியங்கள் நம்மை நம்முடைய வாழ்க்கைக்கு பிறகாக ஆண்டவருக்கு நேராக நித்திய ஜீவனில ஆண்டவரோடு சேர்ந்து பரலோக ராஜ்யத்துல பங்கடைவர்களாக நம்ம வாழணும் அப்படின்ற நோக்கத்துக்காக தான் இந்த உலகத்துல ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறாரு. இத்தனை நாள்ல நம்ம ஆண்டோடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, நான் ஆவியில எளிமை உள்ளவனாக என்னை மாற்றுங்க. நான் எண்ணத்தில் காணப்படுகிற பெருமையான காரியங்கள், ஒருவேளை எல்லா காரியத்திலையும் தாழ்மையா இருக்கலாம், ஆனா ஒரு சில காரியங்கள்ல நம்ம பெருமைப்படுகிறவர்களா காணப்படலாம். எந்தெந்த காரியங்களில எனக்கு பெருமை காணப்படுகிறது அப்படின்றத நம்ம உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நமக்கு ஆவியில் எளிமையை தருவாரு, பரலோக ராஜ்யத்தையும் தருவார். நம்ம ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாள்ல யார் பாக்கியவான், நாங்க எப்படிப்பட்டவர்களா இருந்தால் நாங்க பாக்கியவான்கள் அப்படின்ற பேரை நாங்க எடுப்போம் அப்படின்றத குறித்து நாங்க தியானிக்கிறோம். இன்றைக்கு நாங்க ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது அப்படின்னு நாங்க தியானித்தோம் தகப்பனே. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான ஆவிக்குரிய வாழ்க்கையில் காணப்படுகிறதான எல்லா விதமான பெருமைகளையும் எடுத்து போடும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம். ஒருவேளை நாங்கள் ஜெபிப்பதை குறித்து, ஆண்டவரே, நாங்கள் வேதம் வாசிக்கிறதை குறித்து, வேதத்தில் ஆண்டவரே தேறினவர்களாய் காணப்படுகிறதை குறித்து, ஆண்டவரே நாங்கள் மற்றவர்களுக்கு ஆண்டவரே உம்முடைய அன்பை சொல்லுகிறதை குறித்து, என்னென்ன காரியத்தை குறித்து நாங்கள் பெருமை உள்ளவர்களாய் காணப்படுகிறோமோ எங்களை உம்முடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோப்பா. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆயக்காரனை போல பாவியாகி எங்கள் மேல் கிருபையாய் இரும் என்று நாங்கள் தாழ்மையாய் ஆவியில் எளிமை உள்ளவர்களாக எங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றிற்கும் மேலாக பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாக எங்களை மாற்றும்படியாய் உம்முடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நீர் பெருக நாங்கள் சிறுக உடைய சமூகத்துல வேண்டுகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமேன். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.